வெல்கம் டு ஜஸ்ரீசா கிச்சன். கருவேப்பிலை தொக்கு செய்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இதை அரைச்சின்னு வந்துடலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க போட்டுக்கிறது. பெருங்காயம், பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு. இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். ஒரு கோயம் கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா இருக்குங்க. இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம ஒரே நாள் சாப்பிட பதில் ஒரே ஆள் சாப்பிட பதில்லை. அதனால கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, தப்பு இல்லை. கடுகு உளுந்து 1 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சு வச்சு அரைச்சி வச்சு கருவேப்பிலை தொக்க அதில் போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வெந்தயம், கடுகு போட்டு அரைச்ச ஒரு பொடி, 1 ஸ்பூன் பொடி, ஒரு அரை ஸ்பூனு நாட்டு சர்க்கரை. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுதாங்க கருவேப்பிலை தொக்கு ரெடி. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.